பெரியார் அவர்களுடைய 50வது நினைவு நாளை முன்னிட்டு திராவிட கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பிலே முயற்சியிலே உணர்வுபூர்வமான பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தின் தலைவர் மாண்புமிகு ரேமு தர்மராஜ் அவர்கள் உள்ளிட்ட திராவிட கழகத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் என்னோடு இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள வருகின்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் பாசமக அண்ணன் சபா பாவானன் அவர்களுக்கும் குன்னண்டார்கோயில் ஒன்றிய செயலாளர் தோழர் அழகுவேந்தன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற தொகுதி துணை செயலாளர் பாசமிகு அண்ணன் கண்ணையன் அவர்களுக்கும் குளமங்கலம் முகாம் செயலாளர் சுரேஷ் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கட்சி இயக்க தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் இருந்த காலத்தை காட்டிலும் காலம் செல்ல செல்ல காலம் ஓட ஓட நமக்கு பன்மடங்கு தேவைப்படுகிறார். ஒரு சில ஆண்கள் உலகம் முழுவதும் இருக்கிறது. வெள்ளை இனக்கும் கருப்பனுக்குமான முரண். வெள்ளை இனத்தவர் கருப்பு இனத்தவரை தாழ்த்துவார்கள். அதுபோல ஒரு மதத்தை சேர்ந்தவர் இன்னொரு மதத்தை சேர்ந்தவரை தாழ்த்துவார், கீழாளர் என்று நினைப்பார், எண்ணுவார், அடிமைப்படுத்த முயற்சிப்பார், அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏகுவார். ஆக ஒரு இனம் இன்னொரு இனத்தின் மீது, ஒரு மொழி இன்னொரு மொழியின் மீது, ஒரு நிறக்குழு இன்னொரு நிறக்குழுவின் மீது, ஒரு நாடு தன் இன்னொரு நாட்டின் மீது, ஒரு மாநிலம் தனக்கு கீழான இன்னொரு மாநிலத்தின் மீது, இப்படி உலகம் எங்கிலும் உண்டு. ஆனால் இந்தியாவில் இருக்கிற பிரச்சனை, நீங்களும் நானும் ஒரே மொழி பேசுவோம், நீங்களும் நானும் ஒரே உடையை உடுத்துவோம், உங்கள் உணவு முறையும் என் உணவு முறையும் ஒன்று, உங்கள் பேச்சு பழக்க வழக்கமும் என் பேச்சு பழக்க வழக்கமும் ஒன்று, நீங்களும் நானும் அருகருகே விவசாயம் செய்வோம், நீங்கள் 5 குழி நான் 5 குழி, நீங்கள் நானும் ஒரே இடத்துல இரும்படிப்போம், நீங்களும் நானும் ஒரே பள்ளியிலே ஆசிரியராக இருப்போம், ஒரே ஆட்டோ ஸ்டாண்டில் 2 பேரும் ஆட்டோ ஓட்டுவோம். ஆனால் நீங்கள் வேறு சாதி, நான் வேறு சாதி, நானும் இவர்தான் வேறு சாதி என்றால் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிற 17 பேரும் 17 சாதி. ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி தான் உணவு உண்ணுவோம், ஒரே ஊரிலே ஒரே படித்துறையிலே குளிப்போம், ஒரே கடவுளை வணங்குவோம். ஆனால் நீங்களும் நானும் ஒரே மதத்தை சேர்ந்தவர். ஆனால் உங்கள் வீட்டிலே நான் உணவு உண்ண முடியாது, உங்கள் வீட்டிலே எனக்கு பெண் கொடுக்க மாட்டீர்கள், என் வீட்டிலிருந்து இன்னொருவர் பெண் எடுக்க மாட்டார், தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இந்த ஏற்றத்தாழ்வுகள், இந்த படிநிலை ஏற்றத்தாழ்வுகள் உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு மதம் ஒரு கொட்டேஷன் இருக்குது. ஒரு மனிதன் சக மனிதனோடு எவ்வாறு உறவு கொள்வது என்பதை பற்றி சொன்னால்தான் அது மதம், அது ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஆனால் ஒரு மனிதன் சக மனிதனோடு அண்ணன் தம்பியாக உறவை கொள்ள முடியாது என்று உலகத்திலேயே ஒரே ஒரு மதம் பேசுகிறது, அது இந்து மதம் தான். அது எப்படி மதமாக இருக்க முடியும்? அது எப்படி எவ்வாறு மதமாக இருக்க முடியும்? ஒரு காலம் அது மதமாக இருக்க முடியாது. அது மலங்களின் மீது கட்டப்பட்ட கோட்டை சொன்னார். அவ்வளவு வலிமையாக ஒரு மனிதனின் உணர்வுகளின் மீது மதிப்பு கொண்ட தலைவன் உலகத்திலேயே மிகச் சிறந்த தலைவர் தான் உண்டு. அப்படியான தலைவர் தந்தை பெரியார். 2 ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை போன்று இந்தியாவின் அரும்பெரும் தலைவர்கள், ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னொன்று தந்தை பெரியார். ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக இந்தியாவின் மிக ஆழமான பிரச்சனை, சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை என்கிற ஒரு பிரச்சனையை முன்வைத்த தலைவர். ஆனால் மிக எளிமையாக இந்தியாவின் சரிபாதியாக இருக்கிற பெண்களிடத்திலே தந்தை பெரியாரை கொண்டு போய் சேர விடாமல் அவர்கள் கடவுள் மறுப்பாளர் என்கிற பிம்பத்தை முன்னிறுத்துகிறார்கள். தந்தை பெரியாருக்கு 1000 முகம் உண்டு, 1000 முகம் உண்டு. பகவான் புத்தனை போன்று அதிலே ஒரு முகம்தான் கடவுள் மறுப்பு என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2 பெரும் தலைவர்களில் ஒருவராக ஒரு அரசியல் கட்சி எனக்கு தலைவர் தந்தை பெரியார் தான், எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் என்று இந்தியாவிலேயே ஒரு அரசியல் இயக்கம் சொல்லிக்கொண்டு நடமாடிக்கொண்டு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பேசுகிற முதலும் கடைசியுமான இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
இதெல்லாம் கடைசியமான இயக்கம். என்னுடைய முகம் 10 தலைவர்களில் ஒரு தலைவர் பெரியாராக பல கட்சிகளுக்கு இருக்கிறார்கள். பல கட்சிகள் பெரியாரை மறந்து நாட்களாகிவிட்டது, ஆண்டுகளாகிவிட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று கட்சிக்கு பெயர், அண்ணாவை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் அரசியல் களத்திலே ஒரு பொருளாதார ஒரு சமூக தளத்திலே பணியாற்றுவது வேறு. அரசியல் களத்திலே எழுச்சி தமிழர் திருமாவளவன் அண்ணன் எழுச்சி தமிழர் தலைமையிலே ஏற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் 1 கோடி பேரும் ஒப்புக்கொண்ட களத்தில் இருக்கிறோம். தந்தை பெரியார் தான் எங்களின் மானசீக தலைவர், புரட்சியாளர் அம்பேத்கர் தான் எங்கள் மானசீக தலைவர் என்று. ஏன்? அவர்கள் கண்ட களம் பிரச்சனை அவ்வளவு கடினமானது. இந்த சாதி என்கிற சாதி ஒழிப்பு கருத்தியலை எடுத்துக்கொண்டு மனிதர்கள் யாவரும் சமம் என்று சொல்லும் பொழுது அந்த சாதியை பாதுகாக்க சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மதமும் வந்தது. அந்த மதத்தை பாதுகாப்பது கடவுள் என்றார். சாதியை ஒழிப்பதற்கு எவர் வந்தாலும் அடித்து நுழைக்குவேன் என்று சொன்னார். சொன்னபடி நொறுக்கி காண்பித்தார். அதனால் தான் அவரை தந்தை பெரியார் என்று சொல்கிறோம். இன்றைக்கும் எவர் வேண்டுமானாலும் கூட்டம் போட்டு தந்தை பெரியார் ஒளி என்று சொல்வதற்கு இந்த மண்ணிலே சுதந்திரம் உண்டு, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அப்படி சொல்லும் பொழுது நீ தந்தை பெரியார் என்றுதான் சொல்ல வேண்டிய அவசியம் தமிழ் மண்ணில் இருக்கிறது. அப்படி ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் தமிழ்நாட்டிலிருந்து எப்படி பார்க்க வேண்டும் என்று பாடம் சொல்லிக் கொடுத்தவர் தந்தை பெரியார். அதை கூட அண்ணன் ஆலூர் சாலவாஸ் எம்எல்ஏ சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், இந்து மக்களின் விரோதி தந்தை பெரியார் என்று பலரும் முன்னிறுத்துகிறார்கள். இந்து மக்களின் விரோதி என்று. யார் இந்து மக்கள்? 3% பாப்பானுக்கு அடுத்து 97% யாரு? ஷெட்யூல் காஸ்ட், ஏறக்குறைய 30 விழுக்காடு. எஸ்சி எஸ்டி 30 விழுக்காடு. மீதம் இருக்கிற 70 விழுக்காடு மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி சொல்லுகிற ஓபிசி சமூகம். பிசி எம்பிசி ரெண்டு சேர்த்த சமூகம். ஆக 97 விழுக்காடு இந்துக்கள் சொல்லப்படுறவங்க யாரு? பிசி எம்பிசி எஸ்சி. அதுல எஸ்சி எஸ்டிக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் இடஒதுக்கீட்டை உறுதி செய்தார். ஆர்டிகல் 14-15 ஈக்குவாலிட்டி எஸ்சி எஸ்டிக்கு சொல்லிட்டார், உத்தரவாதம் கொடுத்துட்டாரு. பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், இவங்களுக்கு இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படல. அப்ப அந்த இடஒதுக்கீட்டு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. பிபிசி ஆட்சியிலே இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான வேலை நடந்த பொழுது இந்தியா முழுமைக்கும் ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு இயக்கம், ஆர்எஸ்எஸ் பிஜேபி மட்டும்தான் இடஒதுக்கீடு பிசிக்கும் எம்பிசிக்கும் வழங்கக்கூடாது என்று தொடர்ந்து கூக்குரலிட்டவர்கள், தொடர்ந்து தெருமுனை கொடுத்து நடத்தினார்கள், தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். யாருக்கு? பிசிக்கு எம்பிசிக்கும் இடஒதுக்கீடு கூடாது, பிசிக்கும் எம்பிசிக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். யார்? தந்தை பெரியார் தலைமையிலான திராவிட இயக்கங்கள், அனைத்து திராவிட இயக்கங்களும், புரட்சியாளர் அம்பேத்கரை தலைமையாக ஏற்றுக்கொண்ட அனைத்து தலித் இயக்கங்களும், பொதுவுடைமை இயக்கங்களும். ஆக இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று சொன்ன பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்து மக்களின் பாதுகாவலரா? இல்லை பெரும்பான்மை இந்துக்கள் என்று அறியப்படுகிற பிசிக்கு எம்பிசிக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று போராடிய தந்தை பெரியார் இந்துக்களின் பாதுகாவலரா? அப்படின்னா இந்து மக்களின் பாதுகாவலர் தந்தை பெரியார் தான் என்று ஆலூர் சாலவாஸ் தொடர்ந்து சொல்லுவார். அப்படி பெரும்பான்மை இந்துக்களின் தலைவராக, புரிதலுக்காக சொல்கிறேன் அந்த இந்து என்கிற சொல்லை, பெரும்பான்மை இந்து மக்களின் தலைவர். இன்னும் சொல்ல போனா ஒரு ஐயங்கார் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைமையாக ஏற்றுக்கொண்ட அனைத்து தலித் இயக்கங்களும், பொதுவுடைமை இயக்கங்களும். ஆக இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று சொன்ன பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்து மக்களின் பாதுகாவலரா? இல்லை பெரும்பான்மை இந்துக்கள் என்று அறியப்படுகிற பிசிக்கு எம்பிசிக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று போராடிய தந்தை பெரியார் இந்துக்களின் பாதுகாவலரா? அப்படின்னா இந்து மக்களின் பாதுகாவலர் தந்தை பெரியார் தான் என்று ஆலூர் சாலவாஸ் தொடர்ந்து சொல்லுவார். அப்படி பெரும்பான்மை இந்துக்களின் தலைவராக, புரிதலுக்காக சொல்கிறேன் அந்த இந்து என்கிற சொல்லை, பெரும்பான்மை இந்து மக்களின் தலைவர். இன்னும் சொல்ல போனா ஒரு ஐயங்கார் வீட்டிலே பெண்ணெடுக்க முடியுமா? ஐயங்கார் சாஸ்திரிகளை பெண்ணெடுக்க முடியுமா? அவர் சாட்டர்ஜி வீட்டிலே தண்ணீர் குடிக்க முடியுமா? சாட்டர்ஜி பானர்ஜி என்கிற பார்ப்பனி வகுப்பு வீட்டிற்குள்ளே நுழைய முடியுமா? பானர்ஜி பண்டிட் என்று அழைக்கப்படுகிற அந்த பார்ப்பன சாதியோடு கைகோர்க்க தோழில கை போட முடியுமா?
ஆக பார்ப்பனர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த பார்ப்பனி சமூகத்தில் இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தவர் தந்தை பெரியாரும் புரட்சியார் அம்பேத்கர். ஆக பார்ப்பனி மக்களின் தலைவரும் கூட அவர்களுடைய உரிமை மறுக்கப்பட்ட போதும் அதற்கு எதிராகவும் போராடியவர் தந்தை பெரியாரும் புரட்சியார் அம்பேத்கர். பெண்கள் எந்த சாதியாக இருந்தாலும் கீழ் சாதிதான், அது மேட்டரே கிடையாது. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிராமின் பெண்ணா இருந்தாலும் அவங்க கீழ் சாதி. மனு சொல்றாங்க, மனு சட்டம் சொல்லுது. அந்த பெண்களுக்காக சூத்திர சாதி பெண்ணும் சரி, பார்ப்பனிய சாதி பெண்ணும் சரி, எல்லா பெண்களுக்காக உழைத்த பெண்ணுரிமை போராளி. எனவே புரட்சியார் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் தொடர்ந்து இந்திய மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை நம் கையிலே இருக்கிறது என்பதை உணர்ந்து புரட்சியார் அம்பேத்கர் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க என்று முழக்கம் சொல்லி இவர்கள் இருவரின் கொள்கைகளையும் எளியோர் அத்தனை பேருடைய வீடுகளும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையை உணர்ந்து திராவிடர் கழகம் நடத்துகிற அத்துணை நிகழ்ச்சிகளும் அத்துணை கலப்பணிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடன் நிற்கும் என்று